ஏறி உட்காந்தாச்சு உள்ள. சார் காரே வர மாட்டேங்குது சார். இங்கே வரும் கார் நிற்கிது மேலே. அதான் அது இங்கே வருங்க வழி. இனவா நின்றுச்சு. நண்பர்களே வந்து இறங்கியாச்சு. இப்போ மேலே அந்த ஸ்டாச்சு பார்க்க போயிட்டுருக்கோம். இவங்க வந்தாச்சு பாருங்க. ஏங்க சார் கடலே தெரில. 28 கிலோமீட்டர் கடலே தாண்டி வேண்டுமா? ஒண்ணுமே இல்லை உள்ள. இப்படி மூடி வச்சிருக்காங்க. மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. उधर देखो उधर देखो. கிளம்பிடுச்சா? கிளம்பிடுச்சிங்க. ஸ்பீடு சர்ன்னு போகுது. குதிக்குது. முட்டிருமா? इडिकिற மாதிரி ஒரு வீடியோ बना लेती हूं. जल्दी से बना ले. देखो 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 भैया. அங்க அந்த ஒரு yellow கலர். இன்னொன்று போகுது பாருங்க எல்லோ கலர். இன்னும் 4 போகுது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பழனி மாதிரி ஓப்பனில் இருந்தால் கூட காற்று வரும். காற்று லைட்டாக வருது. எனக்கு வருது. எதுவும் சுற்றுது. எதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. காற்றுக்காக இல்லை. இது பாருங்க இந்த ரொட்டேட்டர் சுற்றுது. அங்கே தெரியுது பாருங்க இந்த ஸ்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டாச்சு கிட்ட வந்து இது சார் நான் எர்த்தோட சென்டர் பாயிண்ட். அது தெரியல. அப்படி தான் ஜடா எர்த் சென்டர் தானே போட்டிருக்காங்க. எத்தனை இருக்கு? 4 இருக்கோ? 4 செட் இருக்கும். இங்க பாருங்க ஹெலிபேட் இருக்கு. இங்க என்ன மேல வந்து ஹெலிபேட் வச்சிருக்காங்க பெரிய ஆளுங்க வரதுக்கோ. நடு காட்டுல வந்து இப்படி நிக்க விட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்லோவாக போகுமா? திரும்ப ஸ்வை அந்த கீழே அந்த விஞ்ச் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ரோக்கர் தொங்குற இடம் மட்டும் பாருங்க. அந்த கம்பி எப்படி வளைஞ்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜடைய ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். மேலேயே வந்தாச்சு. இங்கே படுத்து நாம தான் இறங்க போகிறோம். சார் காரே வர மாட்டேங்குது சார். இங்கே வரும் கார் நிற்கிது மேலே. அதான் அது இங்கே வருங்க வழி. இனவா நின்றுச்சு. இங்கே ஏதோ இடம் இருக்கு. மேலே ஆட்டி ஆட்டி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ? பதினஞ்சு நிமிஷம் ஆக மாட்டேங்குது மேலே போக. கண்ணில் மட்டும் ஏதோ வச்சுருக்காங்க. இந்த கழுகோட கண்ணில் மட்டும் மின்னுதுங்க தனியாக. பரவாயில்ல கடை ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. வெயிட் பண்ண வைக்காம. இந்த பழனி யாருன்னா போய் உட்காந்துருப்போம். செட்டில் இருப்பாங்க. இங்கே கடைசியாக அந்த மாதிரி இது மாதிரி ஃபோன் 1 ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஃபோன் 2 ஃபோன் டாப்பு வந்தாச்சு.
இங்கேயும் வெயிட் பண்ணி தான் போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் வெயிட் பண்ணி தான் போகணும் போல். உள்ளே நமக்கு போனோமா டைமிங் தான் இல்லை வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம் மேலே வர்றதுக்கு வெயிட் பண்ணுறது விட மேலே வந்து கீழே வர்றதுக்கு வெயிட் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க. नीचे तो ये लेके जाएगा वापस तो उस पे क्या है, उसको तो ले सकते हैं नो अरु இவ்வளோ நேரம் ஆகுது. வந்தாச்சுங்க மேலே. மெதுவாக நகர்த்திட்டு இருக்காங்க. கதவு தானே திறக்குமோ? ஆட்டோமேட்டிக் டோர். நண்பர்களே வந்து இறங்கியாச்சு. இப்போ மேலே அந்த ஸ்டாச்சு பார்க்க போயிட்டுருக்கோம். இவங்க வந்தாச்சு பாருங்க. டான் டான் டான். ஜடாயு உமன் சேஃப்டி ஆனரா. ஆமாம் உமன் இதை போட்டிருக்காங்க உமன்ஸ் ஏதோ சேஃப்டின்னு சம்திங். இதாங்க இந்த ஸ்டாச்சு ஜடாயு. ஃபைனலி நம்ம வந்தாச்சு. கீழே இருந்து பீச்சு ஏன் சார் கடலே தெரில. 28 கிலோமீட்டர் கடலே தாண்டி வேண்டுமா? வந்தாச்சுங்க வந்தாச்சு. சொன்ன மாதிரி ஒன்றும் தான் இல்லையோ. ஒரு ஸ்டாச்சு மட்டும்தான். அவங்க ரவுண்டு சுற்றிட்டு வந்துடலாம். டீ காஃபியாக வச்சுருக்காங்க. வாங்க அதையே குடிச்சிட்டு ஊற்றலாம் பாருங்க. பயங்கரமாக பண்ணி இவ்வளோ ஹைட்டில் இப்படி இது பண்ணானுங்க. ப்ளீஸ் டோ நாட் கிளைம் ஆர் சிட். முடி வேற வந்துக்கிட்டே இருக்கான்றாவி. சார் டீ வேணுமா? குடிக்கலாம். டீ இருக்கா? என்ன இருக்கு? லெமன் ஜூஸா? வேற ஏதாவது சாப்பிட இருக்கா? லெமன் ஜூஸ் இருக்கா? ஸ்நாக்ஸ் மாதிரி வேறு சமோசா இதை வேணுமா சார்? லெமன் ஜூஸ் குடிக்கலாம். எனக்கு ஒரு சமோசா. லெமன் ஜூஸ் வேணுமா? லெமன் ஜூஸ் 2 சமோசா ஒன்று கொடுங்க. 2 ஜூஸ் உங்களுக்கு சமோசா. 3 சமோசா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜடாயு ஸ்டாச்சு கிட்ட இருக்கும். மேலே வந்து ஸ்டாச்சு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கும். ஃபுல்லாக செக்யூரிட்டியாகவே இருக்காங்க. அந்த ஸ்டாச்சு மேலே ஏறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. இங்கே கார்லேயே வரலாம் போலங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது. அங்கே ஹெலிபேட் இருக்குது. அந்தாண்ட ஜிப்லைன் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ரோட்டில் இருந்தால் வந்தோம். அந்த சைடில் இருந்தால் வந்தோன்னா பீச்சே தெரில. பீச்சில் இருந்தால் வந்தோம். ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்தோம். 20 கிலோமீட்டரில் பீச் காணாம போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜடாயு ஸ்டாச்சுவில் தான் இருக்கும். மனசு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா இல்லை நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல தெரில. அதாவது நம்ம வாழ்க்கையில் தெரியாமல் பண்ணுற தப்புனால ரொம்ப கஷ்டப்பட்டு சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னு சொல்ல முடியலங்க. எல்லாமே நீங்கள் ஏதாவது லைஃப் பார்ட்னர் இல்லைனா அந்த லவ் அது மாதிரி தான் சூஸ் பண்ணுறாங்க. பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கவங்க யாருமே உண்மையாக இருக்கிறது இல்லை. எந்த பண்ணால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களை சாவடிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க வாழ்க்கை. நான் இவ்வளோ நாள் அம்மா குரங்கு பயந்தே போயிட்டேன். இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் இதுதான் கற்றுக்கிட்டேன். அதாவது நம்ம கூட இருக்கப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்டா நீ அந்த மாதிரி நெகட்டிவாக எதுவும் பேசாதடான்னு சொன்னவங்களே போய் சாவிடா அப்படின்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் கொடுமை இல்லைங்க. வாழ்க்கை அவ்வளோதான் போல்.
நான் எப்படி இதெல்லாம் மனுஷங்க சகிச்சுட்டு வாழ்கிறாங்கன்னு தான் தெரியல. எப்படிங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையாங்க? இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஊர், இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, ரொம்ப தப்பானவங்களாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப உண்மையாக இருக்கவங்களாம் அழிஞ்சு செத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், எவ்வளோ நாளைக்கு தான் நாமளும் இருக்க போகிறோம். இருக்க வரைக்கும் நிம்மதியாக உண்மையாக எல்லாருக்கும் கஷ்டம் தராமல் இருந்துட்டு போவோம். அது போதும்.